தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு விஐபி உணவகத்துக்கு போக போகிறேன். அது என்னென்னா, எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் ராவுத்தர் கடை பெரிய ராவுத்தர் இறந்துட்டார். ராவுத்தர் அம்மா இறந்துருச்சு. சைலா கதாம்பா இட்லி போட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக இட்லி போடலை, அவங்க சாப்பாடு வைக்கலை, போடலை. நான் இப்போ போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க கடையில் போயிட்டு சாப்பிட போகிறேன். அது சூப்பராக இருக்கும். சுண்டக்கடலை இட்லி ராத்தோட்டமாக இருக்கும்போது பயங்கரமான ஓட்டம் அந்த கடை. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. செயலாக்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. சரி, அதுக்கு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறேன். அந்த கடையை போய் காமிக்கிறேன். எங்கள் ஊர் பஞ்சாயத்து இங்கே தான் நடக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் போய் வாய் பார்க்குறது இங்கே உட்காந்துக்கிட்டு கடைக்கிட்ட அந்த கடையை உங்களுக்கு காமி. எங்கள் ஊர் பஞ்சாயத்து இங்கே தான் நடக்கும். அவர் டிஎம்கே, ராவுத்தர் வந்து டிஎம்கே. அரசியல் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இப்போ அந்த கடையில் மாறிடுச்சு. இட்லி சுண்டல் அப்படின்னு நான் காமிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனது கிராமத்து மக்கள் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கம்தான். அதுக்காண்டி தான் இந்த கனவு. நன்றி. இதுதான் எங்கள் செயலாக்க கடை, எங்கள் பெரிய ராவுத்தர் கடை. வந்து இந்த கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லு பிஸியாக இருக்கும். இங்கே கொட்டாய் போட்டு இங்கே இது வரைக்கும், இந்த கொட்டாய் வந்து இங்கே வரைக்கும் இருக்கும். கிராமம் அப்போல்லாம் இங்கே வந்து பெரிய ராவுத்தர் இருப்பார், எங்கள் ராவுத்தோட்டமாக இருக்கும். இதுதான் எங்கள் செயலாக்காது. இது சர்பத்து போட்டுச்சுன்னா இங்கே யாரும் அடிக்கிறதுக்கு இல்லை. இங்கே சுண்டக்கல்ல அதை காமிக்கா சூப்பராக இருக்கும். சரி, எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ ஃபேமஸான கடைங்க அது. இப்போ விட்டுட்டாங்க, இடையில வியாபாரத்தை விட்டுட்டாங்க. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காது. கொட்டாய் வந்து இங்கே இருக்கும். இந்த கொட்டாய் வந்து இங்கே வந்துடும், இங்கே இருக்கும். இங்கே டீ இருக்கும், டீ கடை இருக்கும். இங்கே இந்த பெஞ்சு, இந்த மாதிரி பெஞ்சில் தான் ஆளெலாம் உட்காந்துருப்பாங்க. கிராமத்தில் உள்ள ஆளுகள்லாம் மட்டையை கொண்டு வந்து போடுவாங்க, தேங்காய் கொண்டு வந்து போட்டுட்டு டீ குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்கள் அது. எங்கள் ராவுத்தர் வந்து இங்கே நிற்பார். நான் சின்ன பிள்ளைல ஹாஸ்டலில் படிச்சுட்டு இங்கே வந்து வருவேன், வாய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்கே நிற்பார் அவர். அதில் அருமையான நாட்கள். ஸோ இப்போ இட்லியும் பெஞ்சு ஸ்டூல் போல போட்டிருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அக்காவுக்கு அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். சுண்டல் சட்னி சர்பத்துலாம் போடலையாக்கா? கொஞ்சம் சின்ன பெட்டியாக போட்டுக்கலாம் நம்ம. சரி சரி. கூலிங் பெட்டி வச்சிருக்கியா இல்லையா? இல்லை, ஒன்று தயார் பண்ணணும். இப்போ அது இப்போ பெருசெல்லாம் பத்தாது. நம்ம சின்னதாக தயார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ வரும் பெட்டி அடிக்கிறதுக்கு? இன்னும் சும்மா நமக்கு வீட்டில் சின்ன இதாக போட்டோம்னா ஒரு இந்த பெட்டி வராத வேலைக்கு வராது. ரொம்ப பெருசு, இவ்வளோ பெருசாக நம்ம ஒர்க் ஓடாது. 4 ரவுண்டு மட்டும் போட்டால் போதுமா? 4 ரவுண்டு 30-40 ரூபா. ஏன் ஓடும்? அது சூப்பராக ஓடும். யாருமே இங்கே வைக்கல உனக்கு. 30-40 ரூபா வேணும். பார்த்துக்கிட்டு வந்துருச்சு தான் இட்லி சட்னி, தேங்காய் சட்னி, சுண்டல் அண்ட் கார சட்னி. வந்து தான் மக்களே வந்து அரசியல் எங்கெங்கே வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கூட்டமே நடக்கும் இந்த இடத்துல. இப்போ அந்த இடமெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா இடையில அவங்க பிஸ்னஸ் அந்த வியாபார பெரிய ராவுத்தரும் அம்மாவும் இறந்தவனே அந்த வியாபாரத்தை விட்டுட்டாங்க. இப்போ தான் அந்த செயலாக்க கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறாங்க. இது வந்து பழைய கடைங்க. அது எப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் முழுக்க மக்கள் இருந்துகிட்டே இருக்கும். நான் சின்ன பிள்ளையில் வந்து என் வீடு அங்கே இருக்குது. இந்த ஒரு வீடு தள்ளி என் வீடு. நான் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ லீவுக்கு வரும்போது இங்கே வாய் பார்க்க வர்றது, வந்து உட்காந்துட்டு பேசி ராவுத்தருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்து டிஎம்கே, பாக்கி உள்ள ஆள் வந்து ஏடிஎம்கே. பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். நான் அதை வாயை பார்த்துட்டு பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு அப்புறம் எழுந்துச்சு போகிறது சின்ன பிள்ளையில். அது மாதிரி ராவுத்தர் அம்மாவோட சமையலுமே பக்காவாக இருக்கும். டீயும் சரி, இது வாழைப்பழத்தில் போண்டா போடுவாங்க, அது அந்த சுண்டல் மெயின். இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். சும்மா சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான், அது கிராமத்து உணவகம். அதை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ காமிக்கிற இடத்த இதுதாங்க அந்த உணவகம். பார்த்துக்குங்க. இந்த இடம் முழுக்க ஆட்கள் இருப்பாங்க. அங்கே டீ கடை, பெரிய காப்பரில் இது இந்த
போட்டுக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் இந்த பெஞ்சு இந்த மாதிரி பெஞ்சு இருக்குது பற்றியில் இதில் தான் நான்லாம் உட்காந்துருப்போம். இந்த சின்ன பிள்ளையில் நான்லாம் வந்து உட்காந்துருப்பேன். இங்கே ஆட்கள் வந்து கிராமத்தில் உள்ள ஆட்கள் வந்து தென்னை மட்டை இருக்குல்ல, மட்டை தேங்காய் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு அது டீயோ இல்லை சீனியோ சர்க்கரையோ வாங்கிட்டு போவாங்க. பண்டமாற்று முறை. இப்போ இந்த முறையெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஒன்லி காசு தான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கடைங்க.